ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளியை கடவுள் என் உள்ளத்திலே போடும்படி ஏவினார். அதனால் தான் உலகத்திலே இந்த காணொளி போட விரும்புகிறேன். பல ஆண்டுகளாய் கட்டப்பட்ட மக்களுக்கு, தீர்வு கிடைக்காத மக்களுக்கு, விடுதலை கிடைக்காத மக்களுக்கு, பதில் கிடைக்காத மக்களுக்கு, மாற்றம் கிடைக்காத மக்களுக்கு, மாறுதல் வரவில்லை என்று ஏங்கி தவிக்கிற மக்களுக்கு இந்த காணொளி மூலியமாய் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நிச்சயம் நடக்கும். விசுவாசத்தோடு கேளுங்க. பாஸ்டர், நான் சபைக்கு பல ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கிறேன். நான் பார்க்காத ஊழியர் இல்லை, போகாத சபை இல்லை, எல்லா இடத்துக்கு போறேன். பாஸ்டர்ஸுக்கு ஜெபிக்கும் போது 2-3 நாள் நல்லா இருக்கிறேன், ஆனா மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் போராட்டம். இது என்னதான் தீர்வு? நான் பார்க்காத வைத்தியர் இல்லை, போகாத மந்திரவாதி இல்லை. இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா? மாற்றம் வராதா? நிமித்தம் சரீரத்துல பாதிப்பு, சரீரத்துல பலவீனம், குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை, வருமானம் எல்லாம் வீணா போய் கொண்டு, என் உடம்புல வியாதி இல்லை, எனக்கு பிரச்சனையா இருக்கு என்று கலங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷமாய் பாட அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசும்படியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். இந்த கட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் இணையா செய்யணும். உபவாசப்படி ஜெபிச்சேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், என்னன்னோ செய்து பார்க்கிற முடிவு வரலையே. இருந்த விசுவாசம் போய்விட்டு ஜபம் பண்ண முடியல. ஜபம் பண்ண வாய் கட்டுது, இப்படி ஜபம் பண்ண தூக்கம் வருது, உடம்பு முறுக்குது, கொட்டாய் வருது, சந்தோஷம் கிடையாது, வெளியே சொல்ல முடியாது. கேட்ட என் பிள்ளைகளாய் நான் செய்யப்படுறேன், குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறேன். என்னோட சூழ்நிலை யாருக்கும் தெரியல, நான் இருக்கிறதா சாப்பிடுறதா என்று பல மனவேதனோடு இருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தகப்பனை, இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். சில நேரங்களிலே கடவுளுடைய கிரியை வித்தியாசமானது. நீங்கள் எதிர்பாராத விதத்திலே தேவன் நம்மளை நாடி அற்புதம் செய்வார். இந்த வீடியோ கூட ஒருவேளை நீங்க பார்க்கும்போது இது என்னதான் சொல்லி நீங்க பார்த்திருக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வீடியோ. இந்த யூடியூப் மூலியமாக உங்களுக்கு ஆண்டவரை சந்திக்கவில்லை நேரம். பல ஆண்டுகளை கட்டப்பட்ட பில்லி சூனிய வல்லமை, வியாதிகள், வறுமைகள் இருந்து வெளியே வர நேரம் இது. நிச்சய அற்புதத்தை நீங்க பாருங்க. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது. லூக்கால் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே, ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவுனா சற்றும் நிமிர முடியாத கூனி. ஆனால் இவ் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பெண், தவறாமல் வந்து கொண்டிருந்த பெண், சபையோட எல்லா காரியங்களுக்கும் முன்னே நின்று செயல்படுகிற ஒரு பெண், தசம்பாக காணிக்கையை ஊழியக்கான கனப்படுத்த ஒரு பெண். ஆனால் வாழ்க்கையில சற்றும் நிமிர முடியவில்லை. பல தோல்விகள், பிரச்சனைகள். சபைக்கு வந்தா மாறிவிடும், ஞானஸ்தானம் பெற்றால் மாறிவிடும், போதது காணி தசமா கொடுத்தா மாறிவிடும், உபவாசம்னா மாறிவிடும் என்று சொல்லியெல்லாம் செய்து பார்த்தேன். எவ்வளவாய் சற்று நிமிர முடியவில்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாறுதல் என்று வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, வாலிப செல்வங்களே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே இந்த பெண் இயேசு போதகம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கூப்பிடவில்லை, ஜெபிக்கவில்லை, உபவாசம் பண்ணவில்லை. இயேசுவே அவளை கண்டு தமிழத்தில் வர வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, 12ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவரே கண்டாராம். அவள் ஜெபிக்கவில்லை,
அவளுக்காக யாரும் பரிந்து பேசவில்லை. ஆண்டவரே, ஆண்டு சபைக்கு வர இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லவில்லை. போதகம் பண்ணி கொண்டு இயேசு அவளை பார்த்தார். இந்த சபை ஒரு பாரம்பரியமான சபை, கட்டுக்கோப்பான சபை. ஓய்வு நாள் சபைக்கு வராவிட்டால் சபையில் யாரும் சேர்க்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு பாரம்பரியான சபையிலே பிசாசு அவளை கட்டி வைத்தார். 18 வருஷம் சபையவில்லை, சபையை விட்டுவிடவில்லை, ஊழியர்கள் கொடுப்பதை விட்டுவிடவில்லை, எல்லாம் செய்திருந்தார். ஆனா சற்று நிமிர முடியாத கூடி. அன்புக்குரியவர்களே, இயேசு கண்டார். இயேசு கண்டு தமிழத்தை அழைத்து அவளை நிமிர செய்தார். இன்றைக்கு ஒருவேளை ஜபம் பண்ணி பண்ணி உபவாசம் பண்ணி பண்ணி போகாத இடமில்லை. ஐயோ, அந்த ஒழித்துக்கு போன ஆட்டி கீழே விழுந்து புரண்டி தள்ளுறது. ஊழியக்கால் கை வைக்கும் போது அலக்கழிச்சு கீழே விழுந்து போகிறேன். ஆனால் மாற்றம் இல்லை. வீட்டுக்கு வந்த பிரச்சனை, போராட்டம். இது என்னதான் தீர்வு பாஸ்டர்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் பண்ண ஜபங்கள் உபவாசங்கள் போதும். இயேசு இந்த காணொலி மூலியமாய், இந்த யூடியூப் மூலியமாய் உங்களை கண்டு தமிழுக்கு அழைத்து, என் மகளே, உன் விளைவிடத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை உனக்கு உண்டு, நீ நிமிரு என்று சொல்லி நம்முடைய கையை வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் இந்த காணொலி மூலியமாய் உங்களை தொட்டு, எந்த பிசாசாலே உங்க குடும்பம் சீர்குலைந்து போய், உங்க பிள்ளையின் வாழ்க்கை சீர்குலைந்து போய், உங்க கணவன் வாழ்க்கை சீர்குலைந்து போய், உங்க பொருளாதார வாழ்க்கை சீர்குலைந்து போய், உங்களுடைய தொழில் சில வியாபாரங்கள் சீர்குலைந்து போய், சற்று நிமிர முடியாமல், சற்று லாபம் இல்லாமல், அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் பிசினஸ், அவ்வளவுதான் வியாபாரம், அவ்வளவுதான், இனிமே முன்னேற்றம் கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை இழந்த போற சூழ்நிலை இருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய கரோனை தொடுகிறது. லேவியராகமம் புஸ்தகம் 26:13 வாசித்திருப்பார். அவளை அடிமையா இராதபடி நான் நிமிர பண்ணின கடவுள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் கூனியா இருந்தார்கள். பார்வோனுக்கு கீழே கூனியா அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தார். ஆண்டவர் மோசே மூலமா அனுப்பி அவரை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கும் உங்களை தம்முடைய ஆகாய சங்கரம் மூலியமா, இந்த காணொலி மூலியமா, தம்முடைய ஜபத்தின் மூலியமா, தம்முடைய வல்லமை மூலியமா உங்க வாழ்க்கையை அடிமதத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய, பல வருஷமாய் பல ஆண்டுகளாய் சூனியத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஐயோ தலை புடுங்குது, கண்ணு புடுங்குது, இரவுல கெட்ட கெட்ட சொப்பனை, சரீரத்தில் என்ன பண்ண எனக்கே தெரியாமல் பிரச்சனைகள், நல்லா ஓடிக்கொண்டிருந்த கம்பெனி, நல்லா வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த வியாபாரங்கள் இன்னைக்கு முடங்கி இருக்கலாம், முடக்கப்பட்டு இருக்கலாம். ஐயா, யாருக்கு நான் ஒரு தீங்கு செய்யல, யாருக்கு ஒரு தவறு செய்யல, எனக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனை என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, ஐயோ நல்லா வர திடீர்னு சரிவு, திடீர்னு மாற்றம், இது என்னதான் தீர்வு? குழப்பமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். சோர்ந்து போவாங்க. நல்லா படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் படிப்புல தவறி படிக்க முடியாது, கட்டுக்கோப்பா இருந்த பிள்ளைகள் நீ தாய் பேச்சு கேட்காமல் சொல்ல மீறி நடக்கிறார், வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், என்னை கலங்கி தவிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 18 வருஷமாய் கட்டப்பட்ட பெண், சற்று நிமிர முடியாத கூனியா இருந்த பெண், சபைக்கு வந்தால் நிமிர முடியாத கூனி, நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனி, நிமிர்ந்து பார்க்க நன்மை பெற முடியாத கூனியை நிமித்தின கடவுள் இன்றைக்கும் அவர் உயிர் உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அற்புதத்தின் தேவன், எந்த பில்லு சூனியங்கள், எந்த பலவீனங்கள், எந்த வியாதிகள், எந்த வறுமைகள், எந்த சாபங்கள், எந்த சண்டை பிரச்சனை கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த கட்டுகளை உடைத்து உங்களை கத்தர், எந்த மனுஷன் முன்பாக நீ உருகி போய் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிமிர முடியாது இருக்க அதே இடத்துல கத்தர் நிமிர பண்ணும்படியாக இப்ப தம்முடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அற்புதத்தின் நாள் மகளே, எனக்கு அதிசயத்தின் நாள். நீ பட்ட பெருமூச்சை கேட்டு அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே கத்த அனுப்புனது போல இன்றைக்கு நீ பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், துன்பத்துக்காக இன்றைக்கு இந்த காணொலி மூலியமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். சரீரத்தில் எந்த பாடுகளும் மத்திய இருந்தாலும் இன்றைக்கு அற்புதத்தின் வல்லமை தொட்டு சுகப்படுத்த போகிறது. ஐயோ, நான் பார்க்காத வைத்தியர் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, படம் தான் போய்கொண்டு, நேரம் தான் வீணாக்கி கொண்டு, நிம்மதி போது நண்புக்கு உங்களுக்கு ஆட்சி. அன்பின் பிதாவே,
என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை கொண்டு வரும். அப்பா, 18 வருஷமாய் எவ்வளவாய் நிமிர முடியாத கூனியை தம்மிடத்தில் அழைத்து கொண்டு அவளை தம்முடைய கரத்தை வைத்து நிமிரப்படின தேவன், அதே ஆண்டவராய் இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறேன். அன்னைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கும் அந்த வல்லமை குறுகி போகவில்லை. அப்பா, குறுகி போக இன்றைக்கும் அற்புதத்தின் வல்லமை பல ஆண்டுகளாய் கட்டப்பட்டு வேதனை அனுபவிக்கிற பில்லி சுனித்தின் வல்லமையினால சரீரத்தில் பாதிக்கிற நிமிர முடியவில்லை. உயர்ந்த ஸ்தலத்தில், உயர்ந்த இடத்துல, பதிவிலையும் வேலை ஸ்தானத்தில் இருந்த குடும்பம், தொழில்கள், வியாபாரங்கள் இன்னைக்கு நிமிர முடியாதபடி சரிவாய் வெட்கத்தை அனுபவித்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புத வல்லமை இறங்கும்படியாய் பேசி சரிவுக்குள் உட்படுத்தி அடிமையாய் வைத்திருக்கிற அந்த பொல்லாத அடிமைதன ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, சோறு உண்டாக்குற ஆவி, அசுத்த ஆவி, ஏவல் ஆவி, பல ஆண்டுகளாக செய்வினை செய்து குடும்பத்தை முடக்கி, வியாபாரத்தை முடக்கி, பிசினஸை முடக்கி, படிப்பை முடக்கி, சுகத்தினால் முடக்கி, ஆரோக்கியம் இல்லாதபடி முடக்கி, ஆஸ்வதபடி முடக்கி, குடும்பத்தை கட்டிருக்கிற பொல்லாத பில்லிசுனி ஆவிகள், அந்த காலத்தின் ஆவிகள், ஏவல் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தண்ணியில் செய்யப்பட்ட வல்லமைகள், மரத்தில் செய்யப்பட்ட வல்லமைகள், ரத்தத்தால் செய்யப்பட்ட வல்லமைகள், துணிலால் செய்யப்பட்ட வல்லமைகள், கெட்ட சொப்பனத்து மூலம் செய்யப்பட்ட வல்லமைகள், செத்தால் செய்யப்பட்ட எல்லா சத்துடைய கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போது சரித்துட்டு வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். ரிபாலா ஷுகாரா மேஹே ஓ ரபாபானி டுடாரா மேனிடா இக்குரோ பேண்டலி பாலாபா. பல ஆண்டுகளாக சரித்துக்குள் இருக்கிற பொல்லாத பில்லிசுனி ஆவியே, பொல்லாத ஆவியே, கிட்னில கல்லு, லங்ஸ்ல பிரச்சனைகள், ஆண்டவரே இருதயத்தில் பிரச்சனைகள், கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனைகள், தொண்டையில பிரச்சனைகள், சரீரத்தை வாதிக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவி, ஏவல் ஆவி, பில்லிசுனி ஆவி, குடும்பத்தை முன்னேற்றபடி அறிமுகப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினால விலகி வா. பாரம்பரியத்தினால செத்த கிரியினால் செய்யப்பட்ட எல்லா அசுத்தமான ஆவி வெளியே வரட்ட இயேசுவின் நாமத்தினால. இப்ப சரித்துட்டு வெளியே வா. தலை நரம்பிலிருந்து வெளியே வா, கண்ணிலிருந்து வெளியே வா, வாயிலிருந்து வெளியே வா, உறுப்பிலிருந்து வெளியே வா இயேசுவின் நாமம். குடும்ப வளர்ச்சி இல்லாதபடி, ஆசீர்வாதம் இல்லாதபடி, குடும்ப நன்மையை கெடுக்கிற எல்லா அசுத்தமான வல்லமைகள் இப்போதே சபிக்கிறே. நிர்மூலமாகி இப்போ பரலோகத்தின் அக்கினி இறங்குவதாக. செப்பலை கொண்டு செய்யப்பட்ட மாந்திரிகங்கள், சூவை கொண்டு போய் செய்யப்பட்ட மாந்திரிகங்கள், புடவை கொண்டு செய்யப்பட்ட மாந்திரிகங்கள், ஆண்டவர் சாப்பாடுலாம் செய்யப்பட்ட மாந்திரிகங்கள், தீ மூலியமா கொடுக்கப்பட்ட மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே போட்டை வச்சு செய்கிற பூஜைகள், யாகங்கள், மந்திரங்கள், குடும்பத்துக்கு விரோதமாக, வியாபாரத்துக்கு விரோதமாக, பொருளாதாரத்துக்கு விரோதமாக பொல்லாத பிசாசை கடத்திலிருந்து வெளியே வரக்கூடாது, வெளியே வரவே கூடாது, இந்த குடும்பம் முன்னேறவே கூடாது என்று சரிவை உண்டாக்குற எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள் இப்போதே சபிக்கப்பட்டு போவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சபிக்கப்பட்டு வெளியே ஏறு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்பு விட்டு வெளியே வா. The name of Jesus, in the name of Jesus, in the right now, ebala shukarababa ketara, ebarabani karababa, ekarabani. மனசுல குழப்பத்தை உருவாக்குறாவியே, பிரிவினை உண்டாக்குறாவியே, புகை மூலியமாக, ஊதுவத்தி மூலியமாக, எந்தெந்த தாயத்து மூலியமா செயல்படுகிற எல்லா மாய மந்திரத்தின் வல்லமைகளை சபிக்கிறேன், கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில். நல்ல குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மாய மந்திரத்தின் வல்லமைகளை சபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனி அடைவிடாதபடி, பெறவிடாதபடி இருக்கிற எல்லா மாந்திரிகத்தின் வல்லமை ஆகாரத்தின் மூலியமாக, டீ காபி மூலியமாக கொடுக்கப்பட்டு வைத்துக் குழந்தை பிள்ளை வளர்ச்சியை கெடுக்கிற சர்பத்தின் ஆவியே, மாந்திரிகத்தின் ஆவியே, இப்போத வைத்து மருந்தெல்லாம் வெளியே வா. கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. அந்த கர்ப்பத்தின் கனியை தடுக்க அதிகாரம் இல்லை. அந்த கர்ப்பம் அடைய விடாதபடி போராடுகிற அந்த கெட்ட சொப்பன சர்பத்தின் வல்லமை எரிக்கப்படுவதாக. இப்போது வைத்துக்கொள்ள மருந்து இருக்குமானா வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினால்.
ரபல தூகபேனி ஷபலஹா ஏ போரஹந்தரலோ இக்கனி போல்பா ஹந்தலியா இகாரியா லூசனா மாமா இகாத்துல ஹந்தர பலபா பால பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற, கருத்தில் கட்டப்பட்டிருக்கிற, கடத்தால கட்டப்பட்டிருக்கிற, ஆண்டவர் வறுமையிலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியாளர்படி கட்டப்பட்டு எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பில்லி சுனி வல்லமை உடைக்கப்படுவதாக, மாந்திரிகத்து வல்லமை உடைக்கப்படுவதாக. வருஷக்கணக்கான கட்டுகள், வருஷக்கணக்கான பில்லி சுனி வல்லமை, வருஷக்கணக்கான ஏவல் ஆவிகள், பில்லி சுனி குட்டி சேர்த்த ஆவிகள், வலு சர்பத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள் செய்யப்பட்ட மாந்திரிகள் இப்போது குடும்பத்தை விட்டு சரித்து விட்டு வெளியே வா. In the name of Jesus Christ. In the name of Jesus Christ. ஊழிய செய்கிற குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாக சரி எல்லாம் கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த வழி குத்தல் வழியே இப்போது வெளியே வா. In the name of Jesus Christ. அந்த கட்டிகள் மறைந்து போவதா, அந்த கட்டிகள் மறைந்து போவதா. கை கால் விழுந்து போய் ஆண்டவரே ஸ்ட்ரோக்கில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், மரண வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த படுக்கை மாறட்டும், அந்த வியாதிகள் மாறட்டும். In the name of Jesus. ரேபல் பஹோதேனி பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புகளை சரீரத்தில் இயேசுவின் வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதா. மரண படுக்கை மாறட்டும். பைனான்ஸ்ல ஒரு பெரிய விருத்தி உண்டாகட்டும். எதிர்பார்த்து சோது பண்ண உள்ளங்கள் தேற்று அந்த பைனான்ஸை ரிலீஸ் பண்ணு. In the name of Jesus Christ. காலை எழுந்தோடு வீட்டில் சண்டையை தூண்டுகிறார். வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஒரே சண்டை, குடும்பத்தில் குழப்பங்கள், பிரிவினைகள், தரித்திர ஆவிகள், ஒருவேளை சரியான ஆகாரம் சாப்பிட விடாத எல்லா சாப வல்லமை வெளியேறே. ஊழியரை தவறா பேசி குடும்பத்தை கொண்டு வந்த சாபத்தெல்லாம் சபிக்கப்பட்டு வெளியேறட்டும். நன்மைக்கு தீமை பேசுகிற குடும்பத்தில் தீங்கு நீங்காது என்று எழுதியிருக்கிற நன்மையை பேசுகிற வாயாய் மாற்று. இன்றைக்கு 18 வருஷமா நிமிர பண்ண விடாதிருக்கிற அந்த கட்டளை உடைத்து அந்த பெண்ணை நிமிர பண்ணின கடவுள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்பட்ட எலும்புகள், பாதிக்கப்பட்ட கிட்னி, பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பை, நீர் கட்டிகள், கர்ப்பக்கையில் கேன்சர் கட்டிகள் இப்போது மறைஞ்சு போவதாக. அந்த கட்டிகள் மறைஞ்சு போவதாக. சுகமளிக்கிற வல்லமை பாயட்டும். ரீபாலா தூம ஹந்தோரோபா வீட கட்டக்கூடாதபடி கட்டிருக்கிற மாந்திரிகள் எரிஞ்சு சாமி. பௌர்ணமி, அமாவாசை என்று பேரில் பூஜை பண்ணி யாகம் பண்ணி குடும்பத்துக்கு உரமா செயல்படுற பூஜை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போது சத்தத்தை கேட்டு விலகி போ. எல்லா ஆவிகள் சபிக்கப்பட்டு போ. ஆகாயத்து பிரபு சபிக்கப்பட்டு போ. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாக பிள்ளைகளை சத்துரு தொடாதே. பிள்ளை குறித்தான எல்லாம் மூல வளர்ச்சி இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மூல வளர்ச்சி உண்டாகட்டும். அகால மரணங்கள் மாறட்டே, விபத்துகள் மாறட்டே, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இந்த காணொளி இந்த மக்களுக்கு கடந்து போகும், அற்புதத்தை மாற்றத்தை உருவாக்கும். சுகர், பிபினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நார்மலாய் மாறட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேரட்டும், அமைதியை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் கனவில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீ தைரியத்துக் கொடு. கடன் பிரச்சனை தவிக்கிற பிள்ளைகளுக்கான ஃபைனான்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.